நமஸ்தே. அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் இன்றைய போதனையை கேட்போம். நீங்கள் சுயநலமாக இல்லாவிட்டால் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் மற்றும் உங்களது அறிவுத்திறன் மலர்கிறது. இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் சோனாலி சிசுஸ்மிதா, புவனேஸ்வரிலிருந்து. என் அன்பான ஸ்ரீ அம்மா பகவான் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் எப்போதும் என்னுடன் இருக்கிறார்கள். பல அற்புதங்கள் எனக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நான் பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். கோவிட்-19 நிலைமை காரணமாக நாங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்து வருகிறோம். எங்கள் நிறுவனத்தின் விதிகளின்படி ஒவ்வொரு பணியாளரும் தனது திறன்களை வளர்க்க ஏதேனும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் எங்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தீர்மானிக்கப்படுகிறது. நான் ஒரு சோதனை பிரிவில் பணிபுரிகிறேன். செப்டம்பர் 2020 இறுதிக்குள் திறன்களை சேர்க்க வேண்டும். SDET டேகை சேர்க்க என் மேலாளர் என்னிடம் சொன்னார். இதற்காக நான் 4 தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டியிருந்தது. நான் 2 தேர்வுகளை முடித்திருந்தேன். ஆனால் மீதமுள்ள 2 தேர்வுகள் மிகவும் கடினமானவை. முதல் முயற்சியில் என்னால் வெற்றியடைய முடியவில்லை. 2வது முயற்சியின் பலனும் தோல்வியே. பின்னர் நான் கூட்டு பிரார்த்தனைக்கு தாசாஜியிடம் கோர முடிவு செய்தேன். கூட்டு பிரார்த்தனை போது பெறப்பட்ட சக்தி வாய்ந்த ஆசீர்வாதங்கள் சாத்தியமற்றதை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மைல்கல்லாக மாற்றியது. 2 தேர்வுகளையும் 85% மதிப்பெண்களுடன் முடித்தேன். எனக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி. அன்புள்ள அம்மா பகவான், நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். என் வாழ்க்கையை அழகாக எடுத்துக்கொண்டதற்காகவும் உங்களின் அனுகிரகத்தை என் மீது பொழிவதற்காகவும் அன்புள்ள ஞான பிரதாத்தா, மிகவும் தேவைப்படும் இந்த அதிசயத்திற்கும் இன்னும் பல அற்புதங்களுக்கும் நான் எப்போதும் உங்கள் கமல பொற்பாதங்களில் இருப்பேன். நன்றிகள். நமஸ்தே.